ஆண் பெண் இதில் யார் உயர்ந்தவர்கள்? ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் ஆகாயம் உயர்ந்ததா அல்லது பூமி உயர்ந்ததா என்று கேட்டால் இதில் எது உயர்ந்தது என்று யாராலும் சொல்ல முடியாது. ஆகாயம் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் ஆகாயம் இல்லை என்பதுதான் உண்மை. அப்படித்தான் இந்த மனித வாழ்க்கையில் ஆண் பெண் என்பவர்கள் இருவரும் சமமானவர்கள். இதில் உயர்ந்தவர் யார், தாழ்ந்தவர் யார் என்று பிரித்து சொல்ல முடியாது. அப்படி பிரித்து சொல்லும் மனிதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் பகுத்தறிவில் முழுமையடையாதவர்கள் என்று அர்த்தம். ஆண் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் பெண் இருக்க முடியாது. பெண் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஆணும் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த மண்ணுலகில் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்து உயிர்களுமே ஆணும் பெண்ணும் நிறைந்ததுதான் இந்த பிரபஞ்சம். ஆணும் பெண்ணும் நிறைந்திருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சம் அற்புதம் என்று சொல்ல முடியும். பிரபஞ்சத்தில் எப்பொழுதுமே மனித குலத்தில் ஒன்று சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அதுதான் மனிதன் பேசக்கூடிய சொற்கள். இந்த சொற்களிலிருந்துதான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று முடிவு செய்ய முடியுமே ஒழிய மற்றபடி ஆண் உயர்ந்தவனா அல்லது பெண் உயர்ந்தவளா என்று யாராலும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் நடத்தையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிக்க முடியும். அவன் சொற்களை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிக்க முடியும். சொல் இனிமையானது, சொல் இனிமை இல்லாதது என்று பிரிக்க முடியும். ஆனால் ஆணையும் பெண்ணையும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் இதும் இரண்டுமே ஒன்றுதான். இதை வேறுபடுத்தி யாராலும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அவர்கள் இந்த மண்ணுலகில் முழுமையாக வாழவில்லை என்று அர்த்தம். வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தில் அடங்கி இருப்பதுதான் இந்த ஆணும் பெண்ணும். இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுதான் உலகம். ஆண் இல்லாமல் உலகமில்லை, பெண் இல்லாமலும் உலகமில்லை என்பதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அற்புதம். இந்த அற்புதத்தை யார் ஒருவர் சிறப்பாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் அற்புதத்திலும் அற்புதம் என்ற விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை. நீங்கள் எப்பொழுதும் யாரையும் உயர்த்தவும் வேண்டாம், தாழ்த்தவும் வேண்டாம். எல்லோரையும் சமநிலையோடு பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் சமம் என்பது ஒன்று உங்கள் உள்ளத்தில் வந்துவிட்டால் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்காது. ஆண் வேறு பெண் வேறு என்பது வந்துவிட்டால் அனைத்துமே வெவ்வேறாக மாறிவிடும். ஆகையால் இந்த வெவ்வேறாக பிரித்து மனதை அலைய விடாமல், மனதை நிம்மதியில்லாமல் பார்த்து கொள்வதை விட இந்த மனதை எப்பொழுதும் அற்புதமான ஒருங்கிணைந்த அன்பு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த மனதாக உங்களை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.